லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, வாரம்போர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. மகன் பிழைத்துக் கொள்வான். ஐயா, என் மகன் இறக்குமுன் வாரும் என இயேசுவை நோக்கி வேண்டினார் அரச அலுவலர். இயேசுவோ, நீர் புறப்பட்டுப் போம், மகன் பிழைத்துக் கொள்வான் என பதிலளித்தார். நீர் புறப்பட்டுப் போம் என்ற இயேசுவின் வார்த்தை அரச அலுவலருக்கு ஒருவித தெம்பை கொடுத்தது. ஊசலாடிய அவரது நம்பிக்கை நிலையாகி உறுதியானது. நெஞ்சிலே நம்பிக்கையை சுமந்து தம் இல்லம் நோக்கி நடந்தார். அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையின் பாதப் பதிவுகள். அதுவே மகன் பிழைத்துக் கொண்டான் என்ற நல்ல செய்திக்கான வழியாயிற்று. நாம் நதிபோல நம்பிக்கையுடன் நகர்ந்தால் எங்கேனும் நமக்கென வெற்றி காத்திருக்கும் கடலாக. இறைவா, என்னுள் குடிவாழும் நம்பிக்கை உம்மாலும் என் உறவுகளாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட விலையில்லா பரிசு. அதனை இழக்காமல் வாழ வரம் தாரும். வாரம்போர் அலசல். 33வது உலக நோயுற்றோர் தினம். பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை அன்று 33வது உலக நோயுற்றோர் தினத்தினை சிறப்பிக்கின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது, நமது துன்பத்தில் அது நம்மை பலப்படுத்துகின்றது என்ற தலைப்பை இந்நாளுக்கான செய்தியில் வெளியிட்டிருந்தார். கடினமான நோயினால் நாம் வருந்தும் போதும் சரி, நமது அன்புக்குரியவர்கள் துன்பத்தில் வாடும்போதும் சரி, எல்லா நேரங்களிலும் கடவுளின் அருகிருப்பு நமக்கு தேவைப்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்டும் திருத்தந்தை சந்திப்பு, கொடை, பகிர்தல் எனும் 3 தலைப்புகளின் கீழ் தனது கருத்துக்களை அச்செய்தியில் பகிர்ந்துள்ளார். நாம் ஆழ்ந்து உற்று நோக்கினோம் என்றால், நோய் என்பது நம் மனதை கடவுளை நோக்கி திருப்புகின்ற சந்திப்பின் தருணமாக மாறுகின்றது என்பதை உணர்வோம். துன்பமும் துயரமும் வாழ்க்கையின் புயல்களை எதிர்கொள்ள நாம் நங்கூரமிடக்கூடிய அசைக்க முடியாத பாறை, நம்மை வலிமையாக்கும் ஓர் அனுபவம் என்றும், துன்பத்தினால் நாம் மீட்பின் மறைபொருளை கண்டடைகின்றோம், கடவுளிடமிருந்து வரும் ஆறுதலையும் நெருக்கத்தையும் கண்டுகொள்கின்றோம் என்றும் திருத்தந்தை சந்திப்பு பற்றி கூறும்போது எடுத்துரைத்துள்ளார். கொடை என்ற தலைப்பின் கீழ், துன்பத்தைப் போலவே எல்லா நம்பிக்கையும் இறைவனிடமிருந்து வருகிறது. எனவே அது முதலில் வரவேற்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டிய ஒரு கொடை, பரிசு என்றும், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் மட்டுமே நமது ஒவ்வொரு இலக்கும் நிலையான எல்லையற்ற அடிவானத்தில் அதன் இடத்தை காண்கின்றது என்றும் எடுத்துரைக்கின்றார் நம் திருத்தந்தை. துன்பத்தை அனுபவிக்கும் மக்கள் வாழும் இடங்கள் பெரும்பாலும் பகிர்வின் இடங்களாக இருக்கின்றன என்பதையும், அங்கு நாம் ஒருவரை ஒருவர் ஊக்கமூட்டி வளப்படுத்தி நம்பிக்கையோடு இருக்க வலியுறுத்தப்படுகின்றோம் என்பதையும் நாம் அறிந்தே உள்ளோம். இதையே பகிர்தல் என்ற தலைப்பின் கீழ் எடுத்துரைக்கும் திருத்தந்தை, மருத்துவர்கள், செவிலியர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், அருள்பணியாளர்கள், இருபால் துறவியர் ஆகிய அனைவரும் கடவுளின் தூதர்களாக இருந்து நம் துன்ப துயர்களை பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். திரு அவையின் உலக நோயாளர் தினம் என்பது விழிப்புணர்வு தினம் என்பதையும் தாண்டி அவர்கள் மீதான அக்கறையை வெளிப்படுத்தும் தினமாக சிறப்பிக்கப்படுகின்றது.
பிரான்சின் லூர்து நகரில் தோன்றிய அன்னை மரியாவின் திருவிழாவான பிப்ரவரி 11ஆம் தேதி உலக நோயுற்றோர் தினம் சிறப்பிக்கப்பட 33 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்நாளை உருவாக்கினார் புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். இந்நாளில் நாம் நோயுற்றோர் தினத்தை கொண்டாடவில்லை. ஏனெனில் நோயுற்றதை கொண்டாட எவரும் முன்வருவதில்லை. மாறாக நோயுற்றோர் காட்டும் நம்பிக்கை, துணிவு இவற்றையும், நோயுற்றோர் மீது மற்றவர் காட்டும் அக்கறை, பரிவு இவற்றையும் நாம் கொண்டாடுகின்றோம் என்பதுதான் உண்மை. ஒருவர் நலமடைவதற்கு முதலில் இறைவனின் அருள், இரண்டாவது நோயாளிகளிடமும் அவரை சுற்றியிருப்போரிடமும் உருவாகும் நம்பிக்கை, மூன்றாவது மருத்துவரின் திறன் என்ற இந்த மூன்றும் தேவை. கடவுள் குணப்படுத்துகின்றார், குணப்படுத்தியதற்கான பணத்தை மருத்துவர் வசூல் செய்கின்றார் என்று பெஞ்சமின் பிராங்க்லின் கூறியதை நாம் கேள்விப்பட்டதில்லையா? ஹென்றி மிஷெல் என்ற பேராசிரியர் கடுமையான ஒரு நோயிலிருந்து குணமடைந்தார். குணமளித்த மருத்துவருக்கு அவர் நன்றி சொன்னபோது அந்த மருத்துவர் தந்த பதில் பேராசிரியரை வியப்புறச் செய்தது. முதலில் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், அடுத்து உங்களை சுற்றியிருந்து ஜெபித்தவர்களுக்காக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் குணமடைந்ததில் என் பங்கு மிக குறைவே என்று மருத்துவர் சொன்னதும் அவர் மிக அதிக அளவு தாழ்ச்சியுடன் பேசுவதாக பேராசிரியர் மிஷேல் அவரிடம் சொன்னார். மருத்துவரோ மறுமொழியாக, நான் சொல்வதை நீங்கள் நம்பாமல் போகலாம், ஆனால் இதுதான் உண்மை. மருத்துவர்களாகிய நாங்கள் யாரையும் குணப்படுத்துவது கிடையாது. குணம் அடைவதற்குத் தடையாக உங்களுக்குள் இருக்கும் கிருமிகளை நீக்குவது ஒன்றையே நாங்கள் திறம்படச் செய்கின்றோம். மற்றபடி நீங்கள் குணமடைவது எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்று கூறினார். இத்தகைய நேரத்தில் நம் குடும்பங்களில் இருக்கும் நோயுற்றோர், வயது முதிர்ந்தோர் குறித்து கொஞ்சம் எண்ணிப் பார்ப்போம். இறைவன் அவர்கள் அருகில் இருக்கின்றார். அவர்களை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை அவர்களில் எழ நாம் எவ்வகையிலாவது உதவி இருக்கின்றோமா? அல்லது நமக்குள் அந்த நம்பிக்கை வேரூன்றியுள்ளதா? அவர்கள் குணமாக நம்மால் உதவ முடியும் என எப்போதாவது உறுதியாக நம்பியிருக்கின்றோமா? நோயுற்ற நம் சகோதர சகோதரிகளுடன் உடனிருப்பது, அவர்களுடன் நாம் நேரம் செலவிடுவது மிக மிக புனிதமானது என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். நோயுற்ற ஒருவர் மீது நாம் காட்டும் அக்கறைதான் மிகப்பெரிய குணமளிக்கும் மருந்து. அதைத்தான் அன்னை தெரேசா செய்தார். அவர் உருவாக்கிய துறவு சபையும் அதைத்தான் தொடர்ந்து செய்து வருகின்றது. இன்று கத்தோலிக்கத்தின் பல துறவு சபைகள் நோயுற்றவர்களுக்கு குணமளிக்கும் உயரிய சேவைக்கென தங்களை அர்ப்பணித்துள்ளன. உலகின் மிக உயரிய மருத்துவ இதழான த லான்செட் என்பது 2015ஆம் ஆண்டு வெளியிட்ட தரவுகளின்படி உலகில் 95.7% மக்கள் ஏதாவது ஒரு வகையில் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். வெறும் 4.3% மக்கள்தான் எவ்வித நோய் பாதிப்பும் இன்றி உள்ளனர். இது நாம் நம்மையே சுற்றி காணும் உண்மை. நம் உடலை சரியாக கவனிக்காததால், சத்து நிறைந்த உணவை உண்ணாததால் நம் உடலுக்கு நாமே தீங்கு விளைவிக்கின்றோம். இது நாம் நம் உடலுக்கு நேரடியாக செய்யும் தீங்கு என்றால், மறைமுகமாக இன்றைய நவீன உலகம் நல ஆதரவிற்கு எதிராக செயல்பட்டு வருகின்றது. ஓர் உதாரணத்தைச் சொல்ல வேண்டுமானால் சுற்றுச்சூழல் அழிவை குறிப்பிடலாம். மாரடைப்பு, சுவாசக் குழாய், நுரையீரல் தொடர்புடைய நோய்கள், தோல் நோய்கள் போன்றவற்றிற்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு எந்த அளவிற்கு காரணமாகின்றது என்பதை சிந்தித்துப் பார்ப்போம். சுற்றுச்சூழல் அழிவு எந்த அளவுக்கு நம் உடல் நலத்தை பாதிக்கின்றது என்பதை மருத்துவ ஆய்வுகளே தெள்ளத் தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளன. இவை ஒரு பக்கம் என்றால், மறுபக்கமோ தொற்று நோய்களும் விஷக் காய்ச்சல்களும் மனித உயிர்களை பலிவாங்கி வருகின்றன. 5 ஆண்டிற்கு முன் துவங்கி 2 ஆண்டுகளுக்கு மேலாக இவ்வுலகை ஆட்டிப் படைத்த கோவிட் பெருந்தொற்று நோய் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நமக்குத் தெரிந்த வரையில் 10 லட்சத்திற்கு மேல் உயிர்களை பலிவாங்கிய பெருந்தொற்று நோய்கள் குறித்து காண்போமா?
1918 விஷக் காய்ச்சல் என்று அறியப்படும் தொற்று நோயால் 1918 முதல் 20 வரை உலக அளவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 1,70,00,000 முதல் 10 கோடி வரை இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இது அப்போதிருந்த மக்கள் தொகையில் 1 முதல் 5.4 விழுக்காடு வரை. அடுத்து 541 முதல் 549 வரை இடம்பெற்ற ஜஸ்டீனியன் பெருந்தொற்று நோயால் வட ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,50,00,000 முதல் 10 கோடி வரை இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. அப்போதைய மக்கள் தொகையில் இது 25 முதல் 60 விழுக்காடு. 1981ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட HIV எய்ட்ஸால் 2025 இன்று வரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4,40,00,000. 2019 இறுதி முதல் இன்று வரை கோவிட் பெருந்தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 71,00,000 முதல் 3,65,00,000 வரை இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வரலாற்றில் கருப்பு மரணம் என்றும் மெக்சிகோ பெருந்தொற்று, மெக்சிகோ பெரியம்மை, அந்தோனியன் பெருந்தொற்று, ரஷ்யன் பெருந்தொற்று, பெர்ஷியன், நேபிள்ஸ், இத்தாலி என்ற பெயரில் பெருந்தொற்றுகளும், ஜப்பான் பெரியம்மையும் காலரா நோய்களும் வந்து பல கோடிக்கணக்கானோரை பலிவாங்கியுள்ளன. அறிவியலில் மனிதன் வெகு வேகமாக முன்னேறிவிட்டான் என மார்தட்டிக் கொள்ளும் வேளையிலும் கோவிட் பெருந்தொற்று வந்து மனிதனின் கனவுகளை தகர்த்தது நாம் அறியாததல்ல. மனிதனின் ஆயுட்காலம் அதிகரிப்பதை ஒட்டியும் அவனின் உடல்நலப் பாதிப்புகள் முதுமையின் காரணமாக அதிகரித்து வருவது உண்மை. இத்தகைய ஒரு நிலையில் உடல் நலத்தோடு இருப்போர் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்பதை உணர்ந்தவர்களாக நம் கடமைகளை அறிந்து ஒருவருக்கொருவர் உதவ வேண்டியது அவசியம். அன்னை தெரேசாக்கள் இன்னும் பல மடங்கு பெருக வேண்டும். அன்பையும் அக்கறையையும் நமக்குள்ளேயே வளர்த்துக் கொள்வது நம்மையே பண்படுத்த உதவும். நாம் நம் நலன் குறித்து பெரிய அளவில் அக்கறை கொள்வதுமில்லை, அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வதும் இல்லை. நாம் நோயுற்றவர்களாக மாறும் வரை நாமும் குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கையை நமக்குள்ளும் பிறருக்குள்ளும் வளர்ப்போம். இறை நம்பிக்கையும் நம்மீதே நம்பிக்கையும் மருத்துவர் மீதான நம்பிக்கையும் இருந்தால் போதும், அனைத்தும் நலமாகும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுது. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. முப்பத்தி 33வது உலக நோயுற்றோர் தினம் குறித்து இன்றைய வாரம்போர் அலசல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். நமது வாழ்க்கை என்னும் படகில் இயேசு காலடி எடுத்து வைக்கும் போதும், எப்போதும் நம்மை தாங்கி நிற்கும் கடவுளது அன்பின் நற்செய்தியை கொண்டு வரும்போதும் வாழ்க்கை மீண்டும் தொடங்குகிறது, எதிர்நோக்கு மீண்டும் பிறக்கிறது என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இராணுவம், காவல் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கான யூபிலி நாள் திருப்பலியின் போது வழங்கிய மறையுரையில் இவ்வாறு எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இயேசு சீடர்களை பார்த்தார், படகில் ஏறினார், அமர்ந்தார் எனும் இயேசுவின் 3 செயல்கள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்த இயேசு தன்னையும் தனது பணி மற்றும் மறைப்பணிக்கான பாதை பற்றிய ஓர் உருவத்தையும்
மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கருதவில்லை. மாறாக அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள், இதயத்தை கடினப்படுத்தி எதிர்நோக்கை இழக்கச் செய்கின்ற கவலைகள் போன்றவற்றை கொண்ட மக்களை சந்தித்து அவர்களுடனான உறவை வெளிப்படுத்துகின்றார் என்றும் கூறினார் திருத்தந்தை. பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் காலை 10:30 மணியளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இராணுவம், காவல் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கான யூபிலி நாள் திருப்பலியானது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தலைமையேற்று சிறப்பிக்கப்பட்டது. ஏறக்குறைய 40,000 திருப்பயணிகள் வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலியினையும் இராணுவம், காவல் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கான யூபிலி நாள் திருப்பலியினையும் தலைமையேற்று வழிநடத்தினார். திருப்பலியின் திருநற்கருணை வழிபாட்டு பகுதியானது ஆயர்களுக்கான திருப்பீடத் துறையின் தலைவர் கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட் அவர்களாலும் பேராயர் சாந்தோ மெர்ச்சானோ அவர்களாலும் வழிநடத்தப்பட்டது. தங்களது நாட்டின் இராணுவ பணிக்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் அனைவரும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் விடுதலைக்கான முகவர்களாக தங்களை கருதி கொள்ள வேண்டும் என்றும் பிற நாடுகளின் மீது ஒருபோதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற திருப்பலியின் நிறைவில் வழங்கிய மூவேளை ஜெப உரையின் போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். மோதல்களின் போது பன்னாட்டு மரபுகளை கடைபிடிப்பவர்களாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக இயற்கை மற்றும் புனிதமான வாழ்க்கையை மதிப்பவர்களாகவும் இராணுவம், காவல் மற்றும் பாதுகாப்பு படையினர் இருக்க வேண்டுமே தவிர நாடுகளின் மேல் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. போரினால் துன்புறும் நாடுகளுக்காக ஜெபிப்போம். உக்ரைன், பாலஸ்தீனம், இஸ்ரேல், மத்திய கிழக்கு நாடுகள், மியான்மார், கீவ், சூடான் நாடுகளில் உள்ள மக்களுக்காக ஜெபிப்போம் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், அமைதிக்காக ஜெபிப்போம். எல்லா இடங்களிலும் ஆயுதங்கள் அமைதியடைந்து அமைதிக்காக கண்ணீருடன் குரல் எழுப்பும் மக்களின் கூக்குரல் கேட்கப்படட்டும் என்றும் தெரிவித்தார். ஒன்றிணைந்து இருப்பதன் வழியாக மட்டுமே யதார்த்தத்தை பாதுகாக்கவும் அதன் உட்பொருளை விளக்கவும் முடியும் என்றும், ஒன்றிணைந்து இருந்தால் மட்டுமே நாம் மகிழ்வோடு வாழ முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 8 சனிக்கிழமை இத்தாலியில் உள்ள பலேர்மோ பல்கலைக்கழக புதிய கல்வியாண்டின் தொடக்க விழாவிற்காக அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், வரவேற்றல், தீர்ப்புகளை இடைநிறுத்துதல், இணக்கத்துடன் வாழ்தல் போன்றவற்றை உள்ளடக்கியதே புரிதல் என்றும், திறந்த மனம், இதயம், எண்ணம் இல்லாவிடில் ஒவ்வொரு மனித சூழலும் வாடிவிடும் என்றும் எடுத்துரைத்துள்ளார். ஒன்றிணைந்து வாழ்தல் என்பது ஓர் முழக்கமாக இல்லாமல் அனுபவமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை அவர்கள், ஒருவர் மற்றவரிடமிருந்து பிரிக்கப்பட்டால் சிறந்த கருத்துக்கள் கூட அறிவற்றதாகிவிடும் என்றும், வாழ்க்கை எனும் கொடியிலிருந்து நம்மை பிரித்து போர் மற்றும் மோதல்களுக்கு இட்டுச் செல்லும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமைதியான மற்றும் மரியாதைக்குரிய இணக்கமான சகவாழ்வு என்பது ஒவ்வொருவரின் மனித மற்றும் ஆன்மீக அடித்தளத்தின் அடையாளம் என்றும், ஒவ்வொரு மத நம்பிக்கையும் வெவ்வேறு அணிகளாக இருந்தாலும் மக்களை ஒன்றிணைக்கும் முக்கிய பணியை தன்னகத்தே கொண்டுள்ளது என்றும் எடுத்துரைத்தார் பேராயர் வால்டிமிர் ஸ்தானிஸ்லாவ். பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் செனகலின் தலைநகரான டக்கரில் உள்ள பாம்பிலரில் நடைபெற்ற 33வது இஸ்லாமிய கூட்டத்திற்கு திருத்தந்தையின் பிரதிநிதியாக பங்கேற்று உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார். 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் செனகல் பகுதிகளுக்கான அப்போஸ்தலிக்க அரசு தூதர் பேராயர் வால்டிமிர் ஸ்தானிஸ்லாவ் துன்புறும் உக்ரைன் மக்களுக்கு தலத்திரு அவை ஆயர்களின் குரலை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் தேவையிலிருக்கும் மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களை அணுகிச் செல்வதையும் கத்தோலிக்க ஊடக மையம் வழியாக செய்து வருவதாக தெரிவித்தார் அருள் சகோதரி அலினா பெட்ராஸ் கத்தே. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.